அந்த ட்ரெண்டிங் வி நெக்கோட பார்ட் 2 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் இப்போது ஃப்ரண்ட் நெக் அந்த வி நெக்கை நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். வி நெக் வெட்டும் போது ஷோல்டர் கிட்ட ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்க. இந்த நெக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த நெக் வச்சாலும், அதாவது நம்ம ஸ்கேன் வாஷ் வச்சு யூஸ் பண்ணாமல் இருப்போம் இல்லையா, ஸோ அதுக்காக சொல்கிறேன். லைனிங் ஃபேப்ரிக் மட்டும் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நெக்கு கிட்ட ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நீங்கள் அந்த கட் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ இந்த கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு, அதே மாதிரி ஃப்ரண்ட் ஆம்கோல ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து குடஞ்சி வெட்டணும். ஏன்னா வந்துட்டு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு அந்த ஆம்கோல் ஃபிட்டிங்கில் சுருக்கம், அதாவது க்ரீசஸ் வந்து ரொம்ப வராது, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக தான் இந்த 1/2 இன்ச் வந்துட்டு நம்ம குடையிறது. நெக்ஸ்ட்டு இந்த லைனிங்கை இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். எப்பயுமே லைனிங் வச்சு மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு விட்டு தான் வந்து கட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து உள்ள லைனிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சப்போஸ் எங்கேயும் மிஸ்டேக் விட்டுட்டோம் அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி தான் லைனிங் எப்படி 2 மடிப்பு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும் அதோட ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி எடுத்தோமோ அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கையும் நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த ஃபேப்ரிக் இப்போ எதுக்கு நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்லீவ்க்காக. ஸ்லீவோட மடிப்பு பக்கம் ரெண்டுமே என்னோட பக்கம் இருக்கிற மாதிரியும் ஆப்போசிட்டில் ஓப்பன் ஸ்பேஸில் விட்டுருக்க மாதிரியும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஸ்லீவோட லென்த் 11 இன்ச்சஸ் நான் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட வித் 7.5 ப்ளஸ் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்காக நம்ம விடுவோம் இல்லையா, அதனால் அதையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லீவோட வித்தெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது நான் ஒரு வீடியோவாக போடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ அந்த 7.5 இன்ச் ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து அதாவது மேலேருந்து சொல்கிறேன், மேலேருந்து ஒரு 3 இன்ச் நம்ம வந்து டெப்த் வைக்கணும். எதுக்காக அப்படின்னா அந்த கர்வ் லைன் வந்து ட்ரா பண்ணுறதுக்காக நம்ம வந்து வைக்கணும். ஸோ இப்போ அந்த டெப்த் 3 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிவிட்டு 3 ப்ளஸ் முன்ன கூட்டி ஒரு 1.5 இன்ச், அப்போது 7.5 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு கர்வாக ஒரு லைன் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ வரைகிறேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே மேலே தான் நீங்கள் வந்துட்டு வரையணும். கீழே வந்து ஸ்லீவோட வித் எடுக்கணும். ஸ்லீவோட வித் இப்போ உங்களுக்கு 11 அப்படின்னுலாம் இருந்துச்சு அப்படின்னா 11ல் பாதி, அதாவது கை சுற்றளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ கை சுற்றளவு எடுத்துட்டு உங்களுக்கு எம்பிட்டு வருதோ அதை 2ஆக டிவைட் பண்ணி நீங்கள் இங்கே மார்க் பண்ணணும். இப்போது என்னோட கை சுற்றளவு 12 வந்திருக்கு. அப்போ 12ல் பாதி 6 ப்ளஸ் ஒரு 1.5 அதை வச்சு மார்க் பண்ணிட்டு அந்த கர்வ் முடிஞ்சிருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டிருக்கேன். இது நார்மல் ஸ்லீவ்க்கான மெத்தடு. இதே உங்களுக்கு ஷோல்டர் கிட்ட மட்டும் கொஞ்சம் பஃப் வேணும் அப்படின்னா, அதாவது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கு இல்லையா, ஷோல்டர் கிட்ட மட்டும் பஃப் இருக்க மாதிரி, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ எவ்வளோ வச்சுருக்கேன், 11 வச்சு கர்வ் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ கரெக்டாக அந்த கர்வ்ல இருந்து ஒரு மேலே ஒரு 3 to 4 இன்ச்சஸ் நான் எடுத்து அதோட வித்துமே ஒரு 4 இன்ச் வச்சு ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அந்த பாக்ஸோட கார்னரில் இந்த மாதிரி ஒரு 1/2 இல்லை 3/4 இன்ச் வச்சு நான் ஒரு கர்வ் வரைஞ்சிருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா வச்சுருக்க இந்த 3 to 4 இன்ச்சஸ் தான் நம்ம சுருக்கி ஸ்டிச் பண்ணி பஃப் ஹேண்டாக நம்ம மாற்ற போகிறோம், அதாவது ஷோல்டர் பஃப். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கர்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ கர்வ் பண்ணி அந்த வரைஞ்சிருக்கோம், அதை அப்படியே சிசர் எடுத்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இந்த வீடியோவில் கொடுத்துருக்க மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்களேன், கரெக்டாக 2 ஃபோல்டிங் கிளாத் எனக்கு கிடச்சிருக்கு. அதை வந்து விரித்து வச்சா கரெக்டாக 4 பக்கமும் கை இருக்கிற மாதிரி வந்துடுது இல்லையா. இப்போ அடுத்ததான் நம்ம காலர் வைக்கிறதுக்கான கிளாத் நம்ம எடுக்க போகிறோம். வித்து 3.5 இன்ச் வச்சுக்கிறேன். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28 to 29.5 வரைக்கும் வச்சுருக்கேன். அதாவது வித் 3.5 இன்ச் வச்சுருக்கேன். இதோட லென்த் 29.5 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வச்சு தான் ஒரு வி ஷேப்க்கு நம்ம மாற்ற போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இவ்வளோ போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் ப்ராசஸ் பார்க்கலாம். நீங்கள் இன்னைக்கு பார்த்ததை சும்மா விளையாட்டுத்தனமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.